Hello guys, வணக்கம். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் சேனல் ஹேமா பாபு கிச்சனில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு சூப்பரான பீட்சா டோ வச்சு நல்ல ஒரு டெசர்ட் வந்து செய்ய போகிறோம். அது என்னதுன்னு பார்த்தா இட்டாலியன் டோனட் இன்றைக்கி எப்படி செய்கிறது இந்த பீட்சா டோ வச்சு அப்படின்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். நேற்று வந்து பீட்சா டோ ரெசிபி வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த டோ வச்சு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்து நம்மளுடைய இட்டாலியன் டோனட் அந்த டோவில் எப்படி பண்ணலாங்கிறத செஞ்சு பார்க்கலாம். வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீட்சா டோவிலேருந்து ஒரு டோவை எடுத்து இப்போ நான் இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்மளுடைய சப்பாத்தி கட்டையை வச்சு கூட நல்லா ஒரு இதாக லைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து சாஃப்டாக அப்படி தேய்ச்சாலே போதும், ரொம்ப அழுத்தி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிடக்கூடாது. ஸோ நல்லா வந்து கனமாக இருக்கணும். ஸோ இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்ல நம்ம நான்லாம் பண்ணும்போது ஒரு கனமாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி திக்னஸ் வந்து அந்த மாதிரி இருக்கணும். ப்ரெட்டோட திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இப்போ இதை வந்து கத்தி இல்லை பீட்சா கட்டர் எது வச்சா வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் பீட்சா கட்டர் வச்சு இதை கட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஷேப் தான், எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ சதுரமாகவும் கட் பண்ணிக்கலாம், டயமண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம் நல்லா. ஸோ திக்னஸ் பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணதுக்கப்புறமும் காட்டுறேன். ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். ஸோ ரொம்ப சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சிடக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் வச்சுக்கோங்க. ஸோ இது நல்லா உப்பி வரும், நல்லா ஒரு ப்ரெட்டு மாதிரி நல்லா பொரிக்கும் போது நல்லா பெருசாக வரும். ஸோ இப்போ எனி குக்கிங் ஆயில் நம்ம வந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மீடியம் ஹைலியே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்காதீங்க ஸ்டவ்வை. ஸோ இந்த மாதிரி போடும்போதே தெரியும் உங்களுக்கு, எண்ணெயிலேருந்து அது லைட்டாக வெதுவெதுப்பாக தான் வந்து உங்களுக்கு சூடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி மீடியம் ஹைலியே வச்சு ஒன் பை ஒன்னாக வந்து அதை போட்டுக்கோங்க. ஸோ எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஸோ இல்லைன்னா மேலே இருக்கிற ப்ரெட்டு மட்டும் சீக்கிரம் டக்குன்னு குக் ஆகி உள்ளே வேகாது. இது வந்து ஒரு 5 to 8 minutes தான். பாருங்கள், நம்மளோட கோல்டன் கலரில் நம்மளோட இட்டாலியன் டோனட் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும், பாருங்கள் வெளியே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. ஸோ உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ ப்ரெட்டு மாதிரி எப்படி இருக்குது. ஸோ நல்லா சூடாக இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து நம்மளோட ரெகுலர் ஜீனி, அதை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி பவுடர் சுகரில் லைட்டாக போட்டு பரட்டிக்கோங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு கோட் மட்டும் கொடுத்துக்கோங்க சுகர் பவுடரால். ஸோ நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக அந்த மாதிரி நல்லா ஒரு ப்ரெட்டு வந்து கொஞ்சம் நல்லா வார்மாக இருக்கும் போதே இதை பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளுடைய ஹோம்மேடு ஃபஜ்ஜு நம்ம இட்டாலியன் டோனட்டோட சைடாக வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ பார்த்தீங்க இது எப்படி இருக்குன்னு. நான் இதனோட லிங்க் வந்து வீடியோவில் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன் நான். ஸோ இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன் நான். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம இட்டாலியன் டோனட்டும் நம்மளுடைய ஃபஜ்ஜும் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதனோட லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோவில் கீழே நான் கொடுத்துருக்கேன். ஓகே காய்ஸ், ஸோ ஃபைனலாக நம்மளோட இட்டாலியன் டோனட் வந்து ரொம்ப அருமையாக வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பார்த்தீங்க நம்மளுடைய பேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பீட்சா டோ தான். அந்த பீட்சா டோவை நம்ம வீட்டில் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதை வச்சு நம்ம என்னென்ன மாதிரி வரிசையாக செய்யலாங்கிறத உங்களுக்கு செஞ்சு காட்ட சொல்லியிருந்தேன். அதில் தான் இந்த இட்டாலியன் டோனட் இன்றைக்கி செஞ்சாச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் இந்த பீட்சா டோவை ரெடி பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க. எப்பப்போ எது வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த அருமையான டிசர்ட்டையும் வீட்டில் பண்ணி பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹோம்மேடு ரெசிபி நம்மளுடைய சாக்லேட் ஃபஜ்ஜோட ரெசிபியும் என்னோட வீடியோ லிங்க்கில் இருக்குது. இன்றைக்கி இந்த ஹோம்மேடு ஃபஜ்ஜை வச்சு தான் நாங்கள் வந்து இது டிப்பிங் சாஸாக நான் யூஸ் பண்ண போகிறேன், நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னைக்கு ஸ்பெஷல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே guys, thanks for watching my video. See you all in my next video. Bye. இப்போ நான் இதை வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ரொம்பவே அருமையாக தான் இருக்கும். இது நான் ரொம்ப வருஷமாக இதை ஃபார்முலாவை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிசர்ட் இது. சூப்பராக இருக்குங்க. இது ஃபஜ்ஜும் ரொம்ப சூப்பராக இருக்கு. அருமை அருமை அருமை. மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் இந்த மாதிரி பண்ணி ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள்.